ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பார்க்கலாம். கம்மிங் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ அத உங்களுக்கு நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணலாம் அப்டின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டின்னு தோணுது. ஒர்க் ஆகும் அப்டின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க இன்னைக்கு அந்த ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். எஸ். ஃபர்ஸ்ட் அத பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் அதாவது இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் ஸ்விங் ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16,400 அப்படின்ற ஒரு ஹைய வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸா வச்சு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது மார்க்கெட்டு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹைய பீட் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் சைட்ல மூவ் ஆனது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 16,700 கிட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து நின்னுச்சுங்க. ஸோ 16,700 ஹையா வச்சுக்கிட்டு மார்க்கெட் இந்த 4 நாளா வந்து 16,700க்கும் 16,400க்கும் நடுவுல தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 16,400 ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபாக்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட எடுத்து பார்த்தோம். இன்னைக்கு இன்ட்ராடேல இந்த மாரி ஒரு புட் ரைட்டிங்க நான் பார்த்ததே இல்லங்க. அதுவும் ரீசென்ட்டா ஒரு 3 டூ 4 மந்த்தா வந்து இந்த மாரி ஒரு புட் ரைட்டிங் பார்க்கல. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, விக்ஸ் அதிகமா இருந்ததுனால, புட் சைடு போறவங்களே யாருமே இல்ல அப்டின்ட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 16,500 புட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,60,00,000 வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜ் ஆனத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும் அப்டின்ற ஒரு சைன் தான் இருந்தது. ஸோ மார்னிங் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் இருந்தாலுமே 470 கிட்ட வந்தது ஆக்சுவலா. எஸ், அந்த ஒரு ரேஞ்ச் வந்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல் பேக் ஆகி 16,600க்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு சைன் தான். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தும் இன்னைக்கும் 16,500, 600 இதுல வந்து கால் ரைட் பண்ணவங்க மாட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 16,500லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானே ஷார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். ரூ. 30 ரூ. 35 இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வந்து 150க்கு மேல போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு எக்ஸ்பைரியா இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ல உள்ள ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் நான் சோல்வ் பண்ணி நான் சின்னதா ஒரு கெயின் எடுத்தேன். ஸோ இப்போ கம்மிங் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிய கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்ட்டு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்ட்ராங்கிள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவுட் ஆஃப் த மனி உள்ள கால் ஆப்ஷன சோல்வ் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விக்ஸும் கூல் டவுன் ஆனதுனால, நல்ல ஒரு கேப் டவுன், கேப் அப் கிடைக்கல மார்க்கெட்ல. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு டியூவல் சைடு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ டியூவல் சைடு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னா ஆப்வியஸா அது வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் காண்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அயர்ன் காண்டர நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பாயிண்ட்க்கு வைக்க போறோம். சின்ன ஒரு ப்ராஃபிட் தான். கிட்டத்தட்ட 3.5% ரிட்டர்ன் தான் குடுக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் நெறைய இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்ச் உள்ள ஒரு அயர்ன் காண்டர் ஸ்ட்ராட்டஜிய தான் பில்ட் பண்ண போறேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கால் சைட்ல நம்ம போட்டுறலாம். கால் சைட்ல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 17,000 கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கலாம். மார்க்கெட் அதுக்கு மேல போகாதுன்னு சொல்லிட்டு, நான் ஒரே ஒரு லாட் மட்டும் சோல்டு பண்றேன். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மார்ஜினே ஒரு 35,000 தான். 35,000-40,000 தான். ஸோ இந்த ஒரு 40,000ல எப்படி ஒரு 3.5% நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேக்கடா போல, ஒரு எட்ஜ்டா போறேன். ஸோ எட்ஜ்டு போறதுனால அவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ஜின் பெனிஃபிட்டும் குடுப்பாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் உள்ள ஒரு கால் ஆப்ஷன வந்து பை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சோல்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து உள்ள ஆப்ஷன் ஸ்ட்ரைக்க வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது கால் சைட்ல போடுற ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் புட் சைடும் போடுறேன். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறேன். ஓகேங்களா? 16,100 அ புட் ஆப்ஷன சோல்டு பண்றேன். ஸோ 16,100 வந்து ரூ. 32 இருக்கு அதோட பிரீமியம். ஸோ அத சோல்டு பண்ணிட்டு 1600 பை பண்ணிக்கிறேன். ஸோ எப்படியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, விக்ஸ் இப்போ கூல் டவுன்ல இருக்கு. அன்டில் வந்து விக்ஸ் 22க்கு மேல போகலன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி 99% வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ். ஒரு புட் ஆப்ஷன சோல்வ் பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு புட் ஆப்ஷன பை பண்ணியாச்சு. இப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆப்ஷன நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கால் ஆப்ஷன சேல் பண்ணிட்டு, ஒரு கால் ஆப்ஷன வாங்கியிருக்கோம். அண்ட் அனதர் ஒரு புட் ஆப்ஷன சோல்வ் பண்ணிட்டு, இன்னொரு ஒரு புட் ஆப்ஷன பை பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணும்போது நம்ம பே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தாங்க இருக்கும்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்குது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி 68%ன்னு காட்டுது. ஏன் அப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டேஸ் அதிகமா இருக்கறனால அது வந்து அப்படி காட்டுது. அதெல்லாம் வேற வந்து பார்த்தீங்கன்னா, கால் சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் தான் இருக்கிறதுனால அப்படி மேபி காட்டலாம். ஸோ டே போக போக இதோட ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் நம்ம சொன்ன மாதிரி 3.33% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்புண்டு. ரூ. 1285 கிடைக்க வாய்ப்புண்டு. இதோட மேக்ஸ் லாஸே வந்து பார்த்தீங்கன்னா 3715 தாங்க. அதுவும் டேலாம் போச்சுன்னா இதோட மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல அவ்வளோ போனால் தான் அவ்வளோட லாஸ் வர வாய்ப்புண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டே ஆக ஆக பரவாயில்ல எம்டிஎம் லாஸ் போனாலும் எம்டிஎம் லாஸ் போகாது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நின்று ஆகணும். ஏன்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1675 இருந்து 17,025 வரையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் 1000 பாயிண்ட். ஸோ இன்னும் ஒரு 5 நாள் தான் எக்ஸ்பைரி சைக்கிள்னா 4 நாளுக்குள்ள மார்க்கெட் இந்த ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ள நின்னா இந்த 3.33% ஈஸியாக நீங்கள் எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 38,570 தான். ஸோ இந்த மாதிரி இதே ஒரு அயன் காண்டரை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்ஸ்டால. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்குக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு ரேஞ்ச் பவுண்டை உடச்சி மேலே போகுதா மார்க்கெட்டு, இல்லைன்னா இதுக்குள்ளேயே நிற்கிதா அப்படின்ட்டு கூட பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அயன் காண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் உள்ள ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த வாரம் மாதிரி கம்மிங் வீக்கும் இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு நல்ல இந்த ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்.